ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அம்மு கார்ட்டூன் கிட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் உள்ள மொழியோடு விளையாடு அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இப்போ இந்த டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் உள்ள எல்லா இதையும் ஒரு வீடியோவும் மேக் பண்ணி போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபோல் கைவீசம்மா கைவீசுன்ற பாடலையும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த வீடியோவையும் கொடுக்குறோம். வாங்க இப்போ இந்த மொழியோடு விளையாடு எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாய்க்குட்டியை தேடி அப்படின்னு ஒரு காவலாளர் இருக்கார். நாய்க்குட்டியை காணோம் அப்படின்னு தேடுறாரு. அங்கே உள்ள நாய்க்குட்டிங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு காவலாளருக்கு உதவுவோமா அப்படின்னு கேட்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாயும் காவலாளர்களுக்கு உதவுறோன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் தேடி அவர் படத்தில் வச்சுருந்த நாய்க்குட்டியை தேடி கண்டுபிடிச்சி காவலாளர்கிட்ட கொடுத்துருச்சு. இதுதான் இந்த ஸ்டோரி. ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். வேறுபட்டதை வட்டமிடுக. இங்கே ஒரு அட்டவணையில் 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று மட்டும் வேறுபட்டுருக்கு. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு வெட்டுக்கிளிக்கு ஏ, செகண்ட் வெட்டுக்கிளிக்கு பி, தேர்டு வெட்டுக்கிளிக்கு சி, ஃபோர்த்துக்கு டி, அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் போட்டுக்கலாம். இதில் எந்த வெட்டுக்கிளிக்கு வேறுபட்டு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா குட்டீஸ்? எஸ், சீன்ற வெட்டுக்கிளி வேறுபட்டு இருக்கு. குட், சூப்பர். மற்ற வெட்டுக்கிளிங்களோட இந்த சீங்கிற வெட்டுக்கிளிக்கு தான் 5 கால்கள் இருக்குது. அடுத்தது நாம் கண்டுபிடிக்க போகிறது டைனோசர். வாங்க குட்டீஸ், எந்த டைனோசருக்கு என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா குட்டீஸ்? ஆப்ஷன் டி. ஏன்னா மற்ற டைனோசர்ஸை விட இந்த டைனோசர் தான் நாக்கும் தெரியாது, பல்லு அதிகமாக தெரியும். மற்ற டைனோசருக்கெலாம் நாக்கு தெரியும், 4 பல்லு தான் தெரியும். ஆனால் இந்த டைனோசருக்கு 6-7 பல்லு தெரியும். அதான் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போது நத்தையை பற்றி பார்க்கலாம் குட்டீஸ். நத்தையில் வந்து ஆப்ஷன் ஏ, பி, சி, டி, இந்த 3த்தில் பி தான் கரெக்ட் ஆன்சர். கண்டுபிடிச்சிட்டிங்களா? மற்ற நத்தையோட கண்ணுலாம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஆனால் இந்த பியில் இருக்கிற நத்தைக்கு மட்டும்தான் கண் கட்ட வடிவில் இருக்கும், கட்டமாக இருக்கும். அதனால் பி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போது நாம் வேறுபட்டதையும் கண்டுபிடிச்சாச்சு, நாய்க்குட்டியை தேடி அப்படின்ற ஒரு குட்டி கதையையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த பேஜுக்கு போகலாம். வாங்க குட்டீஸ். முதல் படம் போல் உள்ளதை வட்டமிடுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ள புழு மாதிரியே இருக்கிற 4 புழு, அதில் 2 புழு தான் ஒரிஜினல், 2 புழு வந்து அதில் ஒன்றுத்தில் வேறுபட்டுருக்கு. அது எதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் குட்டீஸ். கண்டுபிடிச்சிட்டிங்களா குட்டீஸ்? அதுவும் இருக்குது. முதலாவது உள்ள படம் மாதிரியே இருக்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க குட்டீஸ். இப்போது 2வதாக இருக்கிறதுல முதல் படம் மாதிரியே இருக்குது, அதனால் 2வது கரெக்டான ஆன்சர். 3வது பார்க்கலாம். 3வது படத்தில் ஒரு வால் இல்லை. நல்லா பாருங்கள் குட்டீஸ், 3வது புழுவில் வந்து ஒரு வால் இல்லை. மற்றதெல்லாம் வந்து 2 வால் இருக்குது, இதில் மட்டும் ஒரு வால் தான் இருக்குது. அதனால் இது தவறு. 4வதாக உள்ளதை பாருங்கள். இந்த புழு வந்து ஃபஸ்ட்டு புழு மாதிரியே இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு புழுவில் என்ன இருக்கோ அதே மாதிரியே இந்த 4வது புழுவுலேயும் இருக்குது. 4வது புழு வந்து கரெக்டான ஆன்சர் தான். 5வது புழு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு கொம்பு தான் இருக்குது. மற்றது எல்லாத்துக்குமே வந்து 2 கொம்பு இருக்குது, இதுக்கு ஒரே ஒரு கொம்பு தான் இருக்குது. அதனால் இது வந்து தவறு. 2வது ஸ்டெப்பில் ஜோக்கர் டாய் இருக்குல்ல குட்டீஸ், அதை வந்து நல்லா பார்த்து இப்போ முதல் மாதிரியே இருக்கிறத அதில் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். நல்லா பாருங்கள் குட்டீஸ். ஃபஸ்ட்டு இருக்க ஜோக்கர் மாதிரியே இருக்கணும். 2வதாக இருக்க ஜோக்கருக்கு மூக்கு இல்லை, பார்த்தீங்களா? அதே தான் தவறானது 2வது. 3வது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்க மாதிரியே 3வது இருக்கிறதுனால அது ரைட்டு. 4 ரைட்டு குட்டீஸ். ஃபஸ்ட்டு இருக்க மாதிரியே 4வதும் இருக்குது, 3வதும் இருக்குது. இப்போ 5வதை பார்க்கலாம். 5வதாக இருக்க டாய்க்கு மட்டும் தலைப்பகுதியில் நல்லா பாருங்கள். தலைப்பகுதியில் மற்ற பொம்மைக்கெல்லாம் வந்து ஒரு கலர் இருக்குது, ஆனால் இந்த 5வதுக்கு மட்டும் தலைப்பகுதியில் காப்பி கலரில் இருக்குது.
அதனால் 5ம் தவறு. இப்போது 3வது ஸ்டெப்பில் இருக்க தவளையை பார்க்கலாம். இந்த தவளையை நல்லா கூர்ந்து கவனிங்க. கண் எப்படி இருக்குது, 2 கை எப்படி வச்சுருக்கு அப்படின்னு கூர்ந்து கவனிங்க. இப்போ செகண்டில் உள்ள தவளையை பார்க்கலாம். அதோட கண் ப்ரௌனிஷாக இருக்குது. அதனால் செகண்டில் உள்ளது தப்பு. இப்போது 3வதாக உள்ளது ஃபஸ்ட்டு மாதிரியே இருக்கிறதுனால 3வதாக உள்ளது கரெக்டு. 4வதாக இருக்க தவளையை பார்த்திங்கன்னா 2 கைகளையுமே வந்து தரையில் வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு இருக்கிற தவளையோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து தப்பு. 5வதாக இருக்கிற தவளை ஃபஸ்ட்டு இருக்க தவளை மாதிரியே இருக்கிறதுனால கரெக்ட் குட்டீஸ். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அறிவை வந்து வளர்த்துக்கிறதுக்கான ஒரு பேஜ் இது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா காக்கா, குருவி, வாத்து இது 3மே வந்து பறவை இனத்தை சேர்ந்தது. இப்போது இதில் கொடுத்துருக்கிறது என்னென்னா பொம்மை, பந்து, ஆந்தை, முயல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது இது பறவை இனத்தை சேர்ந்தது. இதில் எதுன்னு சொல்லுங்கள் குட்டீஸ். உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் பறவை இனத்தை சேர்ந்தது எது? ஆந்தை தான் பறவை இனத்தை சேர்ந்தது. பொருத்தமானது இந்த பறவைகள் இனத்துக்கு பொருத்தமானது ஆந்தை மட்டும்தான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா டாய்ஸ் கொடுத்துருக்காங்க. மிட்டாய், லட்டு, அப்புறம் ஒரு ட்ரெயின் வண்டி, அப்புறம் வாழைப்பழம். இதில் டாய்ஸ்க்கானது எதுன்னு சொல்லுங்கள் குட்டீஸ். அந்த ட்ரெயின் வண்டி மட்டும்தான் டாய்ஸ்க்கானது. இது விளையாட்டுக்கு பொருந்தக்கூடியது டாய்ஸ் வண்டி மட்டும்தான். ஓகே, 3வது ஸ்டெப்பில் என்ன இருக்குது குட்டீஸ்? நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ரப்பர், பென்சில், நோட்டு இதில் ஒன்று மிஸ் ஆகுது. அது என்னன்னு கண்டுபிடிங்க. ஷார்ப்னர் தான் இது கூட சேரும். வாட்டர் கேனோ, பேகோ, ஷூவோ இது கூட சேராது. இந்த ஷார்ப்னர் மட்டும்தான் இந்த பொருள் கூட சேரும். ஷார்ப்னர் தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த பேஜ் பார்க்கலாம் குட்டீஸ். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இணை சேர்ப்போம், தனித்திருப்பதை வட்டமிடுவோம். அப்படின்னா ஒரு செப்பல் நம்ம வந்து 2 காலையும் 2 செப்பல் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி 2 ஜோடியாக இருக்கிறத மட்டும் விட்டுட்டு தனியாக எது இருக்குன்றதை பார்த்து அதை வட்டமிட சொல்லியிருக்காங்க குட்டீஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? வாங்க கண்டுபிடிக்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? எல்லா செப்பலுக்கும் ஜோடி இருக்குது. இந்த ஒரே ஒரு செப்பலுக்கு மட்டும்தான் ஜோடி இல்லை. அதனால் இது மட்டும்தான் தனித்து இருக்கக்கூடிய செப்பல். அதனால் இதை நம்ம வட்டமிட்டுக்கலாம். இது உங்கள் அறிவுத்திறனை சோதிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி குட்டீஸ். நீங்கள் 1வது படிக்கும்போது இதெல்லாம் யோசித்தாதான் நீங்கள் 12வது படிக்கும்போது உங்களுக்கு இதோட அறிவு அதிகமாக இருக்கும். அதனால் இது உங்கள் அறிவை சோதிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் குட்டீஸ். இதை நீங்கள் ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிட்டு ஜாலியாக படிங்க. இப்போது நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் குட்டீஸ். இதில் சூப்பரான பார்ட் அப்படின்னு சொன்னாலே அது இந்த பார்ட்டு தான். நிகழ்வை சொல்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அழகான ஆலமரம் இருந்துச்சான். அந்த ஆலமரத்தில் குருவிகள்லாம் வந்து கூடு கட்டும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டுறதுக்கான மரக்கிளைகள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்துச்சான். இந்த அழகான ஆலமரம் அது கண்ணில் பட்டுச்சான். உடனே அந்த ஆலமரத்துக்கு போயிட்டு பார்த்துச்சான், எங்கே நம்ம கூடு கட்டலாம், எந்த இடம் வந்து சேஃபான இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சான். ஏன்னா சேஃபான இடத்துல கூடு கட்டினா மட்டும்தான் அந்த சிட்டுக்குருவியோட கூட்டில் இருக்க முட்டையை எந்த ஒரு குருவிகளும் தூக்கிட்டு போகாது. அது சேஃபாக இருக்கணுன்றதுக்காக நம்ம எந்த கிளையில கட்டலாம் அப்படின்ட்டு அந்த மரத்தை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்துச்சான். சரி, அதோட ஒரு கிளையை கண்டுபிடிச்சிருச்சான். இங்கே கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு போயிடுச்சான் பறந்து. மறுநாள் வந்து அது குச்செல்லாம் எடுத்துட்டு ஒரு காஞ்ச குச்சாக பொறுக்கிட்டு வந்து ஒரு அழகான ஒரு கூட்டை கட்டிடுச்சான். அந்த அழகான கூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக விரவு எடுத்துகிட்டு வந்து அழகாக கட்டிடுச்சான். கட்டி காற்றடிச்சாலும் கீழே விழாத அளவுக்கு அழகாக கட்டி அதில் நின்று பார்த்துச்சான். அதுக்கு மறுநாளே முட்டை போட்டுருச்சான். அந்த முட்டையில் ஒரு குட்டி மட்டும் பொரிச்சிருச்சான். ஒரு குட்டி பொரிஞ்சு அழகாக இருக்கான் அந்த குட்டி தான். அதோட மறுநாள் பார்த்திங்கன்னா அது போட்ட முட்டையில் எல்லா குட்டியுமே வந்து பொரிச்சிருச்சான். பொரிச்ச உடனே இந்த அம்மா வந்து பறந்து போயிடுச்சான். அம்மா சிட்டுக்குருவி வந்து பறந்து போயிடுச்சான். பறந்து போயிட்டு ஒரு நாள் சாப்பாடு எடுத்துகிட்டு வர போச்சான். சாப்பாடு எடுத்துகிட்டு
எங்கேயோ போய் சாப்பாட்டை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து இந்த சிட்டுக்குருவி குட்டிங்களுக்கெல்லாம் வந்து சிட்டுக்குருவி கொடுத்துச்சான். கொடுத்தோடனே அந்த குட்டிங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அம்மா குருவியும் சாப்பிட்டுட்டு உட்காந்துக்குச்சான். குட்டீஸ், நீங்களும் காக்காவோ சிட்டுக்குருவியோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அங்கே வந்து கொஞ்சம் சாதமோ அரிசியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு உங்ககிட்ட இருக்கிற சாப்பாட்டு பொருளை எடுத்துகிட்டு வந்து அங்கே வைங்க. அந்த சிட்டுக்குருவி வந்து சாப்பிட்டுட்டு பறந்து போயிடும். அது குட்டிங்களுக்கும் போய் கொடுக்கும். அது மட்டும் சாப்பிட போகிறதில்ல, அது குட்டிங்களுக்கும் கொடுக்கும். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் அம்மாட்ட கொடுத்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.